இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். ஆவியானவர் எழுப்புதல் சபையிலேருந்து ஒரு வியாழக்கிழமையும் 8:30 மணிக்கு நிகழ்ச்சி வருது. கண்டிப்பாக எல்லோரும் மறக்காமல் பாருங்கள். நம்ம சபை போதகர் ஈவை ஞானப்பிரகாசம் அவங்க வாரம் வாரம் மெசேஜ் கொடுக்குறாங்க. நீங்கள் கண்டிப்பாக நிகழ்ச்சியை பாருங்கள். தேவ செய்திக்கு போவதுக்கு முன்பாக ஒரு பாடலை எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடலாம். திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீரெவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீரெவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீரெவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீரெவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. வானாதி வானங்களுக்கு மேலாய் வீற்றிருக்கிற நமக்காக தன் ஜீவனை கொடுத்த
நமக்காக மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்த நம்முடைய ஆண்டவர் ஆமா நமக்கு நன்மை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் நம்மை பராமரிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். என் பிள்ளைகளை பராமரிக்க யாரும் இல்லையே, என் குடும்பத்தை பராமரிக்க யாரும் இல்லையே, சபையை பராமரிக்க என்னால் முடியவில்லையே, பராமரிக்க என்னால் முடியவில்லை என்று உள்ளமுடைந்திருக்கிறாயோ? உன் குடும்பத்தை பராமரிக்க ஒருவர் இருக்கிறார். உலக இரட்சகராக இயேசுவின் நாமத்தில் இந்த வியாழன் இரவு 8:30 மணி அளவிலே உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பூந்தமல்லி ஆவியானவர் எழுப்புதல் திருச்சபையின் சார்பாக ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு தேவன் அடியனுக்கு செய்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக 316 இந்த சேனல் வழியாக தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு வருகிற எல்லா அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு அன்பான வாழ்த்துக்கள். தொடர்ந்து தேவ செய்தியை பார்த்து அநேகர் நீங்கள் ஃபோன் மூலமாய் தொடர்பு கொண்டு உங்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்கிறீர்கள். கேட்கிற யாவருக்கும் நாங்கள் ஃபோனில் மாத்திரமல்ல உங்கள் பெயர்களை சொல்லி எங்கள் தனிப்பட்ட ஜெபங்களிலும் நாங்கள் உங்களுக்காக ஜெபித்து வருகிறோம். நிச்சயமாகவே உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். உங்கள் கண்ணீரை எல்லாவற்றையும் கர்த்தர் துடைப்பார். எந்த வேதனையோடு எவ்விதமான கலக்கத்தோடு போராட்டத்தோடு நீங்கள் இருந்தாலும் உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற வல்லவர். இன்றைக்கு ஒரு வார்த்தையை நான் உங்களோடு கூட பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தின் 20வது வசனமும் 21வது வசனத்தையும் வாசிக்க நாம் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கலாம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். ஆமா, யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய பார்த்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைச்சிட்டீங்கப்பா, ஆனா நீங்க எனக்கு செய்த தீமையை கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணினார். கீழ்வசனத்திற்கு போவதற்கு முன்பதாக தேவ பிள்ளையே, உங்களுக்கு யார் தீமை செய்ய நினைத்தாலும், யார் உங்களுக்கு கெடுதல் செய்தாலும், தீமை செய்ய யோசித்தாலும் பயப்படாதீங்க. தேவ பிள்ளையே, உங்களுக்கு தீமை செய்ய நினைக்கிறவர்களுக்கு முன்பதாக அந்த தீமையை கர்த்தர் நன்மையாக மாற பண்ணுவார். அல்லேலூயா. உள்ளம் உடைந்திருக்கிறாயோ? சொந்தங்களினால் பாடுகள் அனுபவிக்கிறாயோ? கணவனால், மனைவியால், பிள்ளைகளால் தீமை அனுபவிக்கிறாயோ? நீ யாரை அதிகமாய் நம்பினாயோ அவர்களால் தீமை அனுமதிக்கிறாயோ? பயப்படாத. அந்த தீமையை கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு நன்மையாக மாற பண்ணுவேன். கீழே வாசிங்க 21. ஆதலால் பயப்படாதீங்க, நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொன்னான். யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்க எனக்கு தீமை செஞ்சீங்க, மாற நான் உனக்கு தீமை செய்வேன் என்று நீங்கள் யோசிக்க வேண்டாம். யாக்கோபு மரிச்சிட்டாரு. அப்பா இருக்கும்போது நமக்கு உதவியா இருந்த தம்பி அப்பா காலமான பிறகு ஆமா நமக்கு தீமை செய்து விடுவாரோ என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருந்த சகோதரர்கள். யோசேப்புக்கு இவங்க செஞ்ச தீமைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். குல முயற்சி பண்றான், குழியில தூக்கி போட்டுட்டான். கர்த்தருக்கு தோத்திரம். அவனை தூக்கி மறுபடியும் தேவ கிருபை இருந்ததுனால அவன் இஸ்மவேலர் கையிலே விற்கப்பட்டான். தான் அப்பா கிட்ட போய் சொல்றான், ஒரு மிருகத்தை அடித்து அதனுடைய ரத்தத்தை யோசேப்புடைய ஆடையின் மேல் தெளித்து, உன் பிள்ளையை காட்டு மிருகம் அடித்து விட்டது, அவன் செத்து போனான் என்று சொல்லி பொய் சொன்னார்கள். அவனுக்கு செய்யப்பட்ட தீமைகள் அநேகம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்பேற்பட்ட சகோதரர்களுக்கு நீ எனக்கு வெகு தீமை செய்தீர்கள், நான் உங்களுக்கு நன்மையே செய்வேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆக சாதாரண மனிதன் ஒரு யோசேப்பு தன்னை நம்பி வந்த தன் சகோதரர்களுக்கு நன்மை செய்வது உண்மையானால்,
வானாதி வானங்களுக்கு மேலாய் வீற்றிருக்கிற, நமக்காக தன் ஜீவனை கொடுத்து நமக்காக மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்த நம்முடைய ஆண்டவர், ஆமா, நமக்கு நன்மை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் நம்மை பராமரிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். என் பிள்ளைகளை பராமரிக்க யாரும் இல்லையே, என் குடும்பத்தை பராமரிக்க யாரும் இல்லையே, சபையை பராமரிக்க என்னால் முடியவில்லையே, பராமரிக்க என்னால் முடியவில்லை என்று உள்ளமுடைந்திருக்கிறாயோ? உன் குடும்பத்தை பராமரிக்க ஒருவர் இருக்கிறார். உன் கண்ணீரை துடைக்க ஒருவர் இருக்கிறார். உன் கரம் பிடித்து ஆமா உனக்கு நன்மை செய்ய ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய ஆண்டவர். சகோதரர்களை பார்த்து சொன்ன, நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பராமரிப்பேன். கர்த்தருக்கு மகிமை. அவனிலும் பெரியவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தெய்வம் நம்மளை பார்த்து சொல்றாரு, கண் கலங்காத, உன் பிள்ளைகளை பராமரிக்க நான் வல்லமையுள்ளவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை பராமரிக்க நான் வல்லமையுள்ளவர். உன் சபையை பராமரிக்க நான் வல்லமையுள்ளவர். உன் வியாபாரத்தை பராமரிக்க நான் வல்லமையுள்ளவர். என்னை நம்பி இருக்கிற என் ஜனங்களை நான் பராமரிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதைத்தான் யோபுல வாசிக்கிறோம். யோபு 10ஆம் அதிகாரத்தின் 12வது வசனத்துல வாசிங்க. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காக்கிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, யோபுடைய ஸ்டேட்மென்ட் என்ன? உம்முடைய தயவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உம்முடைய பராமரிப்பு. இன்றைக்கு யோபு சொல்லுகிறான், கர்த்தருடைய தயவு என்னை பராமரித்தது, எனக்கு ஜீவனையும் தந்ததும் அல்லாமல் உங்க தயவை எனக்கு நீங்க பாராட்டினீங்களே. இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, உனக்கு ஜீவன் தந்தவர் உனக்கு தயவையும் பாராட்ட அவர் வல்லமையுள்ளவர் என்பதை மறந்துடாதே. அல்லேலூயா. யோபு சொல்லும்போது, எனக்கு கண்மலைகளிலிருந்து எண்ணெய் வருகிறது, என் கால்களை நான் நெய்யினால் கழுவுவேன். கர்த்தர் பாருங்க, யோபு மேல் பாராட்டின தயவு. அவன் கால்களை எதுல கழுவினானா? நெய்யினாலே தன் கால்களை கழுவினான். கர்த்தருக்கு தோத்திரம். அவனுக்கு ஜீவனை தந்தவர் அவனுக்கு தயவையும் பாராட்டினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஜீவனோடு கூட இருக்கிறார்கள். ஆனால் ஜீவனோடு கூட இருக்கிற அநேகர் வியாதியின் படுக்கையில இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேகர் ஜீவனோடு கூட இருக்கிறார்கள். ஜீவனோடு கூட இருக்கிற அநேகர் இன்றைக்கு தரித்திரத்துல, பலவிதமான போராட்டத்துல இல்லையா, இன்னைக்கு பிளாட்பார்ம்ல இன்றைக்கு சாப்பிட வழி இல்லை, உடுக்க வழி இல்லை, அந்த பரிதாபமான நிலைமை. அநேகர் சொல்றாங்க, எனக்கு உயிர் இருக்குங்க, ஆனா நடைபிணமாய் அலைந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தருடைய பிள்ளைகளை, உனக்கு ஜீவன் மாத்திரம் நான் உனக்கு ஈவா கொடுக்கல, அதனோடு கூட என் தயவு உனக்கு இருக்கிறதுனால ஹல்லேலூயா, உனக்கு வேண்டிய எல்லா நன்மைகளை நான் உனக்கு தந்து உன்னை பராமரிக்க வல்லவர். உனக்கு வீடு தந்து உன்னை பராமரிக்க வல்லவர். ஓஹோ, திருமணத்திற்காய் காத்திருக்கிற வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, உனக்கு நல்ல துணையை தந்து உன்னை பராமரிக்க ஓமா ஒருவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பராமரிப்பற்று இருக்கிற தேவ பிள்ளையே, பராமரிப்புக்காக காத்திருக்கிற தேவ பிள்ளையே, நமக்கு ஜீவன் கொடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த ஜீவன் கொடுக்கிற ஆண்டவர் நமக்கு தயவையும் தந்து அவர் நம்மை பராமரிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அவர் நமக்கு தந்த ஜீவன். வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தின் 3-4 வாசிக்கிறோம். வாசிங்க. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் உன் ஜீவன் எங்கே இருக்கிறது? அவருக்குள்ள மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. வாழ்க்கையில எல்லாம் இழந்து தோத்து போய் வேதனையோடு கண்ணீரோடு இனி வேற வழி இல்லை, மரணம் தான் எனக்கு வழி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தற்கொலை தான் எனக்கு வழி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் ஜீவனை இழக்கிற நிலை,
உன் ஆசீர்வாதங்களை இழக்கிற நிலை. நீ எந்த நிலையிலே இருந்தாலும் ஆமா கவலைப்படாத. கர்த்தர் உன்னை தேற்றுகிறவர் என்பதை மறந்து போகாத. கர்த்தர் உன் கண்ணீரை துடைக்கிறவர் என்பதை மறந்து போகாத. கர்த்தர் உன் பிரச்சனையை மாற்றுகிறவர் என்பதை மறந்து போகாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இருக்கிற அநேக மனிதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்நானம் எடுக்காம, ஒரு பெந்தெகோஸ்தே அனுபவம் இல்லாம, கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணித்து வாழாமல், கர்த்தரை தேட வேண்டிய மனிதன், கர்த்தருக்காக வாழ வேண்டிய மனிதன் கர்த்தரை மறந்து தூரமாய் இருப்பான். ஆனால் சங்கீதம் 9:17 சொல்லுகிறது, தேவனை மறக்கிற சகல துன்மார்க்கனும் நரகத்திலே பங்கடைவான். அல்லேலூயா. ஆனா கிறிஸ்துவை அடைந்திருக்கிற தேவ பிள்ளையே, தேவனை மறக்காம கர்த்தரை ஆராதிக்கிற, வாரந்தோறும் தேவ சபைக்கு போகிற, ஜெபிக்கிற, வேத வாசிக்கிற, பரிசுத்தமாய் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிற தேவ பிள்ளையே, பயப்படாத. உன் ஜீவன் அவருக்குள்ளே மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. அவர் வெளிப்படும் போது நீயும் வெளிப்படுவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகையால் தான் 1 தெசலோனிக்கே 4 கீழ் வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள்ளே நம்முடைய ஜீவன் மறைந்திருக்கிறது. யாருடைய ஜீவன்? அவரை தேடுகிற அவருடைய பிள்ளைகளுடைய ஜீவனை அவர் பத்திரமா மறைத்து வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அது தேவன் நமக்கு பாராட்டின தயவு என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர் நமக்கு பாராட்டின கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர் நமக்கு பாராட்டின தயவு பெரியது. ஆகையால் தான் நீங்க ரோமர் 11 வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம். வாசிக்க கேளுங்கள். ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே, கவனிங்க, விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தேவ தயவையும். தேவ பிள்ளையே, விழுந்தவர்களிடத்திலே, ஆண்டவரை விட்டு தூர போனவர்களிடத்திலே, பின்மாற்றம் அடைந்தவர்களிடத்திலே அவர் ரொம்ப கண்டிப்பா இருக்கிறாரா. ஆனா தேவனை ஆராதித்து, தேவனுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து, தேவ சமூகத்தை தேடி, தேவ சபையை தேடி, தேவனுக்காக வாழுகிற தேவ பிள்ளையே, உன்னிடத்தில் அவர் எப்படி இருக்கிறார்? மிகுந்த தயவுள்ளவராயிருக்கிறார். உதாரணமா நீங்க இஸ்ரேல் ஜனங்களை பாருங்க. எகிப்தியர் இடத்துல நம்முடைய ஆண்டவர் கண்டிப்போடு இருந்தார். வாதைகளை வரவழைத்தார். தலைச்சன் பிள்ளைகளை அழித்து போட்டார். தீமைகள் வந்தது. ஆனால் இஸ்ரவேலர்களையோ கர்த்தர் தயவினால் வேலையடைத்து பாதுகாத்தார். ஒரு கூட்டத்தாருக்கு தயவை காட்டினார், ஒரு கூட்டத்தாருக்கு கண்டிப்பை காட்டினார். எகிப்தியருக்கு கண்டிப்பு, இஸ்ரவேல் ஜனத்திற்கோ தயவு. இன்னைக்கு தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, உலகத்தில் தேவனை விட்டு தூரமாயிருந்து தேவனை அறியாமல் இருக்கிறவர்களை கண்டிக்கிற ஆண்டவர், அதே சமயத்தில் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று தேவ பிள்ளைகளாய் இருக்கிற உங்களையும் என்னையும் அவர் தயவினாலே அவர் நம்மை தாங்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவருடைய தயவு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். நீங்கள் நெகோமியாவிலே 9 25 வசனம் வாசிக்கும் போது அவர் தயவு இருந்தால், அவர் கிருபை இருந்தால், அவர் இரக்கம் இருந்தால் என்னெல்லாம் நமக்கு கிடைக்கும். ஒன்னா வாசிக்கிறேன், சற்று கவனியுங்கள். அவர் தயவை பெற்றுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீ பாக்கியவான். இப்ப என்ன கிடைக்குமா? அவர் தயவிலே வாழ்கிற பிள்ளைகளுக்கு வாசிங்க. அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும், கவனிங்க, வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத்தோப்புகளையும்
கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுகந்தரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயவினாலே செல்வமாய் வாழ்ந்தார்கள். அவர் தயவு இருந்த எல்லா ஆசீர்வாதங்களும் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. உன் தேவை என்ன? வீடு கட்ட முடியலையா? கர்த்தர் தயவு இருந்தா உன் வீடு கட்டப்படும். திருமண தடையா? தேவ தயவு இருந்தா திருமண தடை உடையும். அநேக ஆண்டுகளா நல்ல வாகனத்திற்காக ஜெபிக்கிறேன் பாஸ்டர், கை கூடவே இல்லைன்னு நினைக்கிறியா? நல்ல ஜெபமனு. கர்த்தர் தயவு இருந்தா நல்ல விலை உயர்ந்த வாகனங்களை கர்த்தர் உனக்கு தருவார். தோப்புகள் துறவுகள் என்று சொல்லி பலவிதமான ஆசீர்வாதங்களை உனக்கு தருவார். நீ பசி இல்லாமல் வாழ்ந்திருப்பாய், வியாதி இல்லாமல் வாழ்ந்திருப்பாய். வேதம் சொல்லுங்க எப்படி வாழ்ந்திருப்ப? மிக செல்வந்தனாக. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பிரியம். தேவன் பிரியப்படுகிற விஷயங்களில் அவருடைய ஜனம் நல்லா இருக்கணும் தாங்க தேவன் விரும்புறாரு. இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, நீ ஏன் நல்லா இல்லை? ஏன் உனக்கு வியாதி? ஏன் உனக்கு சாபம்? ஏன் உனக்கு வறுமை? ஏன் உனக்கு பல பிரச்சனைகள்? ஏன் உனக்கு பல நெருக்கங்கள், உபத்திரவங்கள்? தேவ தயவு உனக்கு இல்லை. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேள், ஆண்டவரே உம்முடைய தயவு என் மேல இறங்கட்டும், உம்முடைய தயவு எனக்கு உண்டாகட்டும், உம்முடைய கிருபை எனக்கு உண்டாகட்டும். அவர் தயவு இருந்தா நம்ம வாழ்க்கையில பல நன்மைகள் உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் தான் தாவீது சொன்னா, ஆமென், ஜீவனை காட்டிலும் உங்க கிருபை, உங்க தயவு எனக்கு ரொம்ப பெருசு ஆண்டவரே. அப்ப தேவ தயவு இருந்தா எல்லா நன்மைகளும் வரும். இன்றைக்கு பொருத்தனை செய்து ஜெபம் பண்ணுங்கள். தேவ சமூகத்தில் அன்னாலை போல ஜெபம் பண்ணுங்கள். தேவ தயவுக்காக நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் போராடி ஜெபியுங்கள். தேவ தயவை பெற்றுக்கொள்ளுங்கள். வீட்டுக்கு ஒரு 3 பேர் வெளியே நின்னாங்க. ஒன்று ஆசீர்வாதம், ஒன்று வெற்றி, ஒன்று தயவு. உடனே அந்த அம்மா வீட்டு கதவை திறந்து, யார்? நாங்கள் 3 பேர் வந்திருக்கிறோம், ஆசீர்வாதம், தயவு, வெற்றி 3 பேர் வந்திருக்கிறோம், வாங்க வாங்க உள்ளே வாங்கன்னு அந்த அம்மா அழைத்தாங்க. அவங்க 3 பேர் சொல்லாங்க, யாராவது ஒருத்தரை கூப்பிடுங்க, நாங்கள் ஒருத்தர் தான் வருவோம் அப்படின்னு. உடனே அந்த அம்மா யோசித்து ஆசீர்வாதத்தை கூப்பிடலான்னு யோசிக்கும் போது அவங்க வீட்டுக்காரர் ஓடி வந்தார். ஆசீர்வாதத்தை கூப்பிடாத, வெற்றியை கூப்பிடு. நிறையா தோல்வி, வியாபாரத்தில் தோல்வி, குடும்பத்தில் தோல்வி, தோல்வி அடைந்திருக்கிறோம், நமக்கு இப்போ வெற்றி தான் தேவை. இந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை இல்லை, நமக்கு ஆசீர்வாதம் தான் தேவை. உடனே அவங்க மக ஓடி வந்தாங்க, நமக்கு வெற்றியும் வேண்டாம், ஆசீர்வாதமும் வேண்டாம், தேவ தயவு தாமா வேணும், தயவை உள்ள கூப்பிடுங்க. இப்போ தேவ தயவை 3 பேர் சேர்ந்து உள்ள கூப்பிட்ட போது, வெற்றியும் பின்னால வந்துச்சான், ஆசீர்வாதமும் பின்னால வந்துச்சான். 3 இப்போ உள்ள வந்துருச்சு. இவங்க கேட்குறாங்க, யாராவது ஒருத்தர் தானே வருவேன்னு சொன்னீங்க, இப்போ 3 பேர் வந்திருக்கிறீங்களே. அப்போ 3 பேர் சொன்னாங்களா, வெற்றியை கூப்பிட்டா வெற்றி மட்டும்தான் வந்திருப்பேன், ஆசீர்வாதத்தை கூப்பிட்டா ஆசீர்வாதத்தை மாத்திரம் தான் நான் வந்திருப்பேன், ஆனால் தயவை கூப்பிட்டா தயவு எங்கே இருக்கிறதோ அங்கே நாங்கள் 2 பேரும் இருப்போம். உங்களுக்கு தான் தெரியுமே, சாலமோன் ஆண்டவரிடத்தில் ஞானத்தை மாத்திரம் தான் கேட்டான். எனக்கு சொத்து வேணும், சுதந்திரம் வேணும், நான் எனக்கு வெள்ளி பொண்ணு ஆஸ்தி இதெல்லாம் வேணும் என்று அவன் கேட்கலங்க, எனக்கு ஞானம் தாரும் என்றான். வேதம் சொல்லுகிறது, அவன் கேட்ட ஞானத்தையும் அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் சாலமோனுக்கு தந்தார். தேவ பிள்ளையே, தயவு உன் வீட்டுக்குள்ளே இருக்குமானால், தேவ கிருபை உன் வீட்டுக்குள்ளே இருக்குமானால், எல்லா நன்மையும், நீ வேண்டாத விரும்பாத எல்லா ஆசீர்வாதங்கள் உனக்கு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். தேவ தயவு உனக்கு தேவை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதைத்தான் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். கூட்டு பிரார்த்தனையை மிஸ் பண்ணாதீங்க, சபை ஆராதனையை மிஸ் பண்ணாதீங்க.
வேதம் சொல்லுகிறது, சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் தேவ சபையில தான் தேவ தயவு நமக்கு கிடைக்கும். தேவ தயவு எங்கே கிடைக்கும்? அது தேவனுடைய சமூகம் என்பதை மறந்துடாதீங்க. வேத வாசிப்பதில் தேவ தயவு உண்டாகும். மணிக்கணக்காக ஜெபிப்பதிலே தேவ தயவு உண்டாகும். தேவனுடைய சபையை நாம நேசிப்பதினாலே நமக்கு தேவ தயவு உண்டாகும். தேவ தயவுக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு தோத்திரம். ஆகையால் தான் சங்கீதம் 30:5 வாசிக்கிறோம், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. அவர் தயவு இருந்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமா? நீடிய வாழ்க்கை, நீடிய ஆயுசு. அவர் கிருபை இருந்தா நீடிய வாழ்வுங்க நம்முடைய வாழ்க்கை. கர்த்தருக்கு தோத்திரம். நோய் இல்லாத வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை. ஆகினால் தான் தாவீது சொன்னா, உம்முடைய தயவு எனக்கு நீடிய வாழ்வை கொண்டு வருகிறது. அதே எஸ்ரா 7:9 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். தேவ தயவு இல்லாமல் நித்தியத்திற்கு நீ போக முடியாது. தேவ தயவு இல்லாமல் நீ பரலோக ராஜ்யத்தில் என்ட்ரி ஆக முடியாது. நம்ம பரலோகத்திற்கு செல்வதற்காகத்தான், அந்த நித்திய ஜீவனை அடையத்தான் இந்த புதிய மார்க்கத்துக்குள்ளே, கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இன்னைக்கு அநேக மதங்களும் மார்க்கங்களும் தேசத்தில் இருக்கிறது. அவர்கள் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு மாத்திரம் மரணத்திற்கு பின்பு யுக யுகமா, நித்திய நித்திய காலமா நாம் தேவனோடு கூட வாழ்வோம் என்கிற நம்பிக்கை தேவ ஜனங்களுக்கு, கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு மாத்திரம் இருக்கிறது. அதனால்தான் இயேசுதான் ஒரு மனுஷனுக்கு நித்திய ஜீவனை தர முடியும். ஆகையினால் தான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆகையால் தான் முன்னாடி சொன்ன பாருங்க, அந்த கிறிஸ்துவுக்குள்ளே நம்முடைய ஜீவன் மறைந்திருக்கிறது என்று. ஆக நாம் எருசலேம் செல்ல வேண்டும், நித்தியத்திற்கு செல்ல வேண்டும் என்றாலும் தேவ தயவு இல்லாம நம்ம நித்திய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்மை பராமரிக்கிற ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அவர் உன்னை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். தாவீதை வேதம் சொல்லுகிறது, பராமரிக்க கர்த்தர் ஒரு பரிசிலாவை வைத்திருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் வீட்டிலே வாசித்து பாருங்கள். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தின் 32வது வசனத்தை, கர்த்தர் யாரை கொண்டு தாவீதை பராமரித்தாரா? பரிசிலாவை கொண்டு கர்த்தர் தாவீதை பராமரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு தோத்திரம். தன்னுடைய மகன் அப்சலோம் நிமித்தம் செருப்பு கூட போட முடியலங்க. வேதம் சொல்லுகிறது, முக்காடிட்டு கொண்டு அவன் அந்த நாட்டை விட்டு வெளியே ஓடினான். அவனோடு கூட சேர்ந்த, தாவீதோடு கூட சேர்ந்தவர்களும் முக்காடிட்டு கொண்டு அழுது கொண்டே ஓடினார்கள். காட்டு பகுதிக்குள்ளே சென்றார்கள். காட்டு பகுதியில் இவன் மெத்தையில வாழ்ந்தவன், பால் கட்டிகளை சாப்பிட்டவன், நல்ல கொழுமையா வாழ்ந்தவன். கர்த்தர் பார்த்தார், என் பிள்ளை தாவீது அப்சலோமால் துரத்தப்பட்டு காட்டுக்குள்ள வந்திருக்கிறான். ஆனால் கர்த்தர் சொன்னார், என் பிள்ளையை நான் பராமரிப்பேன். எப்படியெல்லாம் கர்த்தர் பராமரித்தாரா? நீங்க 2 சாமுவேல்ல நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு தோத்திரம். 17ஆம் அதிகாரத்தின் 28 மெத்தைகளையும் கலங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமைகளையும் வார்கோதுமையும் மாவையும் வயிற்றப்பயிரையும் பெரும் பயிற்றையும் சிறு பயிற்றையும் வறுத்த பயிற்றையும் தேனையும் வெண்ணையும் ஆடுகளையும் பால்கட்டிகளையும் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனத்திற்கும் சாப்பிடுவதற்கு கொண்டு வந்தார்கள். அந்த ஜனங்கள் வனாந்திரத்திலே புசியும் இளைப்பாரும் தவனமாயிரும் என்று இப்படி செய்தார்கள். அல்லேலூயா. பர்சிலா என்கிற ஒரு மனுஷனை கொண்டு தாவீதுக்கு மெத்தைகளை மாத்திரமல்ல, கர்த்தருக்கு தோத்திரம், வார்கோதுமைகளை மாத்திரமல்ல, வயிற்று பயிரை மாத்திரமல்ல, தேனையும் வெண்ணையும் ஆடுகளையும் விலை உயர்ந்த உணவுகளை, the costly food, காட்டுல கூட கர்த்தர் அவனை பசியாயிருக்க ஆண்டவர் விடலைங்க. எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் கர்த்தருடைய தயவு உனக்கு இருக்குமானால் எந்த காலகட்டத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார்.
தேவ தயவு. எலியாவை பாருங்கள், பயந்து ஓடினான். கர்த்தருக்கு தோத்திரம். ஆனா கர்த்தர் ஒரு காகத்தின் மூலம் தேவ மனிதனை கர்த்தர் பராமரித்து போஷித்தார். ஆற்றங்கரையில தண்ணி வற்றி போயிட்டு இப்ப கர்த்தர் சொன்னார், போ சாரிபாத்துக்கு போ, உன்னை பராமரிப்பதற்காக நான் ஒரு விதவையை ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். தேவ ஊழியக்காரனே, ஒருவேளை புதிதாய் ஊழியம் ஆரம்பித்திருக்கிற தேவ ஊழியரே, சபை கட்ட முடியல, சபைக்கு இடம் வாங்க முடியல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னை பராமரிக்க, எனக்கு உணவளிக்க, என்னை விசாரிக்க யாரும் இல்லை என்று யோசிக்காதே. எலியாவின் தேவன் நம்முடைய தேவன், தாவீதின் தேவன் நம்முடைய தேவன். அவர் நிச்சயமாகவே நமக்கு வேண்டிய நன்மைகளை அவர் நமக்கு தந்து அவர் நம்மை பராமரிக்க அவர் வல்லமையுள்ளவர் என்பதை மறந்து போகாதே. தாவீதை பராமரித்தவர், எலியாவை பராமரித்தவர், உங்களையும் இந்த நாளிலே பராமரிக்க அவர் வல்லவர். யோசேப்பு சொன்னான் தன் சகோதரர்களை பார்த்து, நான் உங்களை பராமரிப்பேன். சாதாரண ஒரு மனுஷனே தன் சகோதரர்களுக்கு பராமரிப்பை கொடுப்பது உண்மையானால், வானத்தையும் பூமியும் படைத்த உன்னதமான நம்முடைய ஆண்டவர் நம்மை விட்டு விடுவாரா? அவர் நம்மை மரண பரியந்தம் நடத்துவார். உள்ளமுடைந்திருக்கிறாயோ, சோர்ந்திருக்கிறாயோ, கவலைப்படாதே, நம்மை அழைத்தவர் கர்த்தர். யோபுக்கு எத்தனையோ சோதனைகள் வந்தது உண்மைதான், பாடுகள் வந்தது உண்மைதான். முடிவிலே யோபு இரட்டத்தனையான நன்மைகளை பெற்று கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆகினால் தான் யோபு சொன்னான், அவர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் எனக்கு மிகுந்த தயவையும் அவர் எனக்கு பாராட்டினார். தேவனுடைய தயவு யோபுவுக்கு இருந்ததுனால தாங்க இரட்டத்தனையான நன்மைகளை பெற்று ஆசீர்வாதமான மனிதனாய் செல்வந்தனாய் அவன் வாழ்ந்தான். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் குடும்பத்திற்காக நான் ஜெபிக்க நான் ஆயத்தமாயிருக்கிறேன். நல்ல மழை, புயல், தோத்திரம், ஹல்லேலூயா, வீடெல்லாம் தண்ணி, மழை பெய்ய, நல்ல வீடு இல்லை, சூழ்நிலை சாதகமா இல்லை, மழை நிமித்தம் உணவில்லை, வேலை இல்லை, என்னெல்லாம் உனக்கு இல்லையோ இன்றைக்கு உனக்காக நான் ஜெபிக்கிற வேளையில் கர்த்தர் யாரையாவது உனக்காக அவர் ஏற்படுத்துவார். தாவீதுக்கு ஒரு பரிசிலாவை ஏற்படுத்தினவர், எலியாவுக்கு ஒரு சாரிபாத்து விதவை ஏற்படுத்தினவர். உன்னை மறந்துடுவாரா? அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். எந்த சூழ்நிலையில பராமரிப்பு அற்றவர்களாய் உள்ளம் உடைந்து சோர்ந்து போய் வேதனையோடு கண்ணீரோடு இந்த செய்தியை கேட்கிறார்களோ, இந்த நாளில் தானே ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளுக்கு நடப்பதாக என்று ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் எல்லாம் கர்த்தர் துடைத்து உடைய பிள்ளைகளினுடைய குடும்பத்தை, பிள்ளைகளை சார்ந்தவர்களை நீர் பராமரிக்க வேண்டும் என்று இவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். உடைய கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைப்பீராக. சகல துதிகன மகிமையெல்லாம் உமக்கே இயேசு என்கிற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இரவு 8:30 மணி அளவில் ஆவியான எழுப்புதல் திருச்சபையின் சார்பாக அதனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்து உங்களை ஆற்ற, உங்களுக்காக ஜெபிக்க இந்த ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த டிவி ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வருகிறதான அக்டோபர் 31, நவம்பர் 1, 2 ஆகிய 3 நாட்கள் எங்கள் திருச்சபையினுடைய 34வது ஆண்டு விழாவை நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். எங்கள் ஆண்டு விழாவுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களுடைய திருச்சபையினுடைய ஆராதனை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9:30 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் நடைபெறுகிறது. தொடர்ந்து கலந்து கொள்ளுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Thank you. Amen.